டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தெத்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது அருளை நம்ம அத்தனை பேரும் அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிக்கிறோம்? ஆனந்தமாக அனுபவிக்கிறோம். ஒரு தெய்வத்தினுடைய அற்புதங்களை, ஒரு தெய்வம் நிகழ்த்திய அதிசயங்களை, அடியார்களது மகிமைகளை, ஆலய கதைகளை இதெல்லாம் கேட்டாலே எந்த அளவுக்கு பக்தி பரவசமானது நமக்குள் பீரிடுகிறது நம்ம அத்தனை பேருமே உணர்வோம். ஒரு கோவில் அப்படிங்கிறதே அது எப்படிப்பட்ட இடம்? நம்ம இப்போ பொழுது போகணும் அப்படின்னா ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு பீச்சுக்கு போகிறோம், ஒரு கேளிக்கை தொடர்பான இடத்துக்கு போகிறோம். ஆனால் கோவில் அப்படி கிடையாது. ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். அந்த கோவிலுக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இறை இன்பம் கிடைக்கும், பகவானது அருள் கிடைக்கும். அதற்கு ஈடு என ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் ஒரு இறை இன்பம், ஆன்மீகத்தினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பணத்தால் வாங்க முடியாது. அதனால தான் அந்த காலத்தில் கோவில்களை அப்படி வடிவமைத்தார்கள். அந்த உள்ள சந்நிதிக்குள்ளே நுழைகிற போதே நமக்கு அந்த பகவானுடைய அருள் கிடைக்கணும், நமது மனசு ஆனந்தம் அடையணும், மனம் சாந்தமாகணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சாஸ்திரப்படி எல்லாமே வைத்தார்கள். இப்போ ஒரு கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னாலே முதல்ல நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஒரு சிவன் கோவில், ஒரு முருகன் கோவில் அப்படின்னா முதல்ல பலிபீடம். அந்த பலிபீடம் பார்த்தாச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கும்? அந்த நந்தியோ மயிலோ கருடனோ ஆலயத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கும். இதை தள்ளி இன்னொன்று பார்த்திங்கன்னா கொடிமரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். கொடிமரம் பார்த்துருக்கீங்க இல்லையா? மிகப்பெரிய கொடிமரம். ஒவ்வொரு ஆலயத்திலும் கொடிமரம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கொடிமரம் தான் ஆலயத்தினுடைய விசேஷங்கள், ஆலயத்தினுடைய திருவிழாக்கள், ஆலயத்தினுடைய உற்சவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இதில் கொடியேற்றுவாங்க. ரொம்ப இந்த கொடிமரத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து விடுகிறோம். ஆனால் இந்த கொடிமரத்தில் இருக்கிற தாத்பரியம், கொடிமரத்தினுடைய சில அபூர்வமான விஷயங்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு நம்மளால் ஆச்சரியப்படுவோம். மனிதனுடைய முதுகெலும்பு பார்த்திங்கன்னா 32 எலும்பு வளையங்கள் இருக்குமா மனிதனுடைய முதுகுத்தண்டில். அதே போல் கொடிமரத்தில் பார்த்திங்கன்னா 32 வளையங்கள் காணப்படுமா. இது ஆலயத்திற்கேற்ப மாறுபடும், எல்லா ஆலயத்திலும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கொடிமரம் எதனால் தயார் செய்யப்படுகிறது அப்படின்னா சந்தன மரம், தேவதாரு மரம், செண்பக மரம், வில்வ மரம், மகிழ மரம், இப்படி ஏதான ஒரு மரத்தில் இந்த கொடிமரத்தை தயார் செய்வாங்க. ஒரு ஆலயத்தில் ஒரு திருவிழா காலத்தில் கொடி ஏற்றுகிறார்கள் அப்படின்னா ஏன் கொடி ஏற்றுறாங்க? விழா ஆரம்பமாக போகுதுன்னு சொல்கிறதுக்காக கொடிமரம்னு சொல்லலாம். விழா துவங்க போகிறது, அதை அறிவிப்பதற்காக கொடி ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தா, இந்த கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னா தேவர்களை இந்த ஆலயத்திற்கு அழைக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். எங்கிருந்து தேவர்கள்? வானுலகத்திலிருந்து. அந்த தேவர்கள் இந்த ஆலய திருவிழாக்களில் 10 நாளா 12 நாளா அந்த தேவர்கள் அத்தனை பேரும் இந்த ஆலயத்தில் வீற்றிருந்து இறைவனை தரிசனம் பண்ணணும், வருகின்ற பக்தர்களுக்கு அருளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேவர்களை அழைப்பதற்காகத்தான் கொடியேற்றுகிறார்கள். இந்த கொடிமரத்தை நீங்கள் பல கோவில்களில் பார்த்துருப்பீங்க. நம்ம சுற்றுப்பிரகாரம் முடிஞ்சு வலம் முடிஞ்சு வெளியில் வருகிற போது நம்ம எங்கே நமஸ்காரம் பண்ணணும்? கொடிமரத்துக்கிட்ட தான் நமஸ்காரம் பண்ணணும். அப்போயே யோசிச்சு பாருங்கள், கொடிமரத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கொடிமரத்துக்கிட்ட தான் நமஸ்காரம் பண்ணணும். ஒரு கோவிலுக்குள்ளே நுழைகிற போதே அந்த கொடிமரத்தை பார்த்து நாம் வணங்கிவிட்டு அதன் பிறகு தான் உள்ளே போகணும். அந்த ஆலயத்தை வலம் முடித்து வந்த பிறகு கொடிமரத்தை பார்த்து தரிசித்து விட்டு அதன் பிறகு தான் வெளியில் வரணும். எல்லா கோவிலையும் பெரிய பெரிய கோவில்லாம் கொடிமரம் இருக்கும்.
சில கோவிலில் 2 கொடிமரம் இருக்கும். அம்பாளுக்கு, சுவாமிக்கு இப்படிலாம் 2 கொடிமரம் இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான், திருச்செந்தூரை பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம். திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்தில், செந்திலாண்டவன் ஆலயத்தில் 2 கொடிமரங்கள் உண்டு. மூலவர் சந்நிதிக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா தங்க கொடிமரம் ஒன்று இருக்கும். இதே கோவிலில் 2வது பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பு கொடிமரம் காணப்படும். 2 கொடிமரம் இருக்கும். இந்த 2 கொடிமரத்தில் உற்சவ காலங்களில் எந்த கொடிமரத்தில் கொடியேற்றப்படுகிறது அப்படின்னா 2ஆம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய செப்பு கொடிமரத்தில் தான் கொடியேற்றுவார்கள். அப்படின்னா தங்க கொடிமரம் அதில் கொடியேற்ற மாட்டாங்க. தங்க கொடிமரத்திற்கு வழிபாடு நடக்கும், அவ்வளோதான். வழிபாடு நடக்கும், அவ்வளோதான். அது அங்கே நமஸ்காரம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எல்லா விசேஷமும் இங்கே தான் நடக்கும். இந்த ஆலயத்தில் 2 கொடிமரம்னு பார்த்தோம். 2ஆம் பிரகாரத்தில் இருக்கிற கொடிமரம் தான் விசேஷமானது. விழாக்கள் காலத்தில் அங்கே தான் கொடியேற்றப்படுகிறதுன்னு பார்த்தோம். இந்த கொடிமரம் ஒரு காலகட்டத்தில் அப்பப்போ மாற்றுவாங்க, கொடிமரத்தை மாற்றுவாங்க. எப்படி நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டை மராமத்து பண்ணுறோம், வெள்ளை அடிக்கிறோம், அங்கங்கே நிறைய பேட்சப் ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். ஒரு கொடிமரமும் மரம் தானே, அந்த மரத்திற்கும் ஒரு ஆயுள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த மரம் இத்து போச்சு, அந்த மரம் மெல்ல மெல்ல சிதிலமடைகிறது அப்படின்னா அந்த மரத்தை மாற்றணும். கொடிமரத்தை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பூஜைகள், பரிகாரங்கள், அதெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்குது. அதுக்கு இந்த புது கொடிமரம் ஒன்று எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த கொடிமரத்தை உடனே பண்ணிட முடியாது. எப்படி ஒரு சுவாமி விக்கிரகத்தை புதுசாக நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம், ஒரு கோவிலில் வைக்க போகிறோம் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணுவோம்? தானியவாசம், ஜலவாசம், சொர்ணவாசம், இப்படி நிறைய இதெல்லாம் நம்ம போட்டு வைப்போம். தண்ணியில் இத்தனை நாள் இருக்கணும், காசு நாணயம்லாம் போடுவாங்க, சொர்ணம் போடுவாங்க, தங்கம் போடுவாங்க, அதில் இத்தனை நாள் இருக்கணும், தானியம் நெல்லில் போடுவாங்க, இத்தனை நாள் இருக்கணும்னு பண்ணுவாங்க. அதே போல் கொடிமரமும் சகதி, சகதின்னு என்ன? சேரு. ஒரு இடத்துல பெரிய சேரு ஏற்படுத்தி அந்த சேரில் இத்தனை நாள் ஊறணும் அப்படின்னு இருக்கான். அதே போல் ஒரு விதமான எண்ணெய், தைலக்காப்பு இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு விதமான எண்ணெய். அந்த எண்ணெயை பெரிய அளவில் நிரப்பி அதில் இத்தனை நாள் ஊறணும், கொடிமரம் ஊறணும். அதன் பிறகு தான் கொடிமரத்தை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. திருச்செந்தூர் ஆலயத்தில் எப்படி கொடிமரம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய கதைகள் சொல்லப்படுகின்றன. ஒரு பாண்டிய ராஜாவத்தர் தான் இந்த பகுதி ஆண்ட ஒரு ராஜா, பாண்டிய ராஜா. அவனுக்கு ஒரு மகள், இளவரசி. அந்த இளவரசி அப்படின்னாலே நம்ம மனசில் என்ன தோணும்? இளவரசி அழகாக இருப்பா, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் பாருங்கள், இவனுக்கு பிறந்த பொண்ணு முகம் மட்டும் குதிரையாக இருக்கும், உடம்பு சாதாரணமான மனித உடம்பு. ஒரு குதிரை முகத்தோட மனித உடலோட நம்ம பார்க்குறது ஹயகிரிவர் பார்ப்போம். கோவிலில் பெருமாள் ஹயகிரிவர் பார்ப்போம், சுவாமி தரிசனம் பண்ணலாம். அதுபோல் ஒரு பெண்ணை பார்த்தா நமக்கு என்ன இருக்கும்? கிட்டக்கையே போக மாட்டோம். அந்த பெண்ணு வயதுக்கு வந்து கொண்டிருக்கிறாள், பருவத்தை அடைந்து கொண்டிருக்கிறாள், நெருங்கி கொண்டிருக்கிறாள். கல்யாணம் ஆகணுன்னா யார் பண்ணுவாங்க? ஒரு குதிரை முகத்தோடு இருக்கிற பொண்ணை யாருன்னு கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அந்த ராஜாவை யோசிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க, நான் திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லாவற்றையும் அருளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜா திருச்செந்தூர் கோவிலுக்கு தனது மகளை அழைத்து கொண்டு வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணுறான். முருகப்பெருமானை பல காலம் வணங்குறான். முருகப்பெருமானை வணங்கி அங்கே இருக்கிற தீர்த்தங்களில் நீராடி முடித்த பிறகு சில காலங்கள் கழித்து அவளுக்கு குதிரை முகம் மாறுறது. ஒரு இயல்பான ஒரு பருவ மங்கைக்கு இருக்கக்கூடிய அழகான முகமானது அவளுக்கு அமைகிறது. இந்த ராஜாவுக்கு சந்தோஷம். ஏதான ஒரு நல்லது நமக்கு நடந்தது, ஒரு தெய்வத்திடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நமக்கு ஒரு நல்லது நடக்கிறது அப்படின்னா அதற்கு கைமாறு அப்படின்னு சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். நம்ம ஏதானும் ஒன்று செய்யணும். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க, விருந்து வச்சு கூப்பிட்றாங்க, நம்மளை வரவழைக்கிறாங்க, போகிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் விசாரிக்கிறோம், என்ன பண்ணுறோம்? ஒரு மொய் எழுதுகிறோம். ஒரு ரெசிப்ரோக்கல் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும். கடவுள் இவ்வளவு பெரிய அனுகிரகத்தை கொடுத்துருக்கான். ஒரு குதிரை முகத்தை ஒரு அழகான முகமாக மாற்றியிருக்கிறான். அவனுக்கு ஏதான நன்றி கடன் செய்யணும், இந்த கடவுளுக்கு ஏதானு செய்யணும், என்ன செய்யலான்னு கேட்குறப்ப
அப்போ திருச்செந்தூரில் கொடிமரம் இல்லை. என்ன சொல்கிறாங்க ராஜா கிட்ட, ராஜா நீங்கள் ஒரு கொடிமரம் பண்ணி வச்சுடுங்க, இந்த கோவிலுக்கு, திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு கொடிமரம் பண்ணுங்க, இப்போ கொடிமரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராஜாவுக்கும் சந்தோஷம். ஒரு நல்ல அற்புதமான ஒரு சந்தன மரத்தில் ஒரு கொடிமரத்தை தயார் பண்ணுறான். அந்த கொடிமரத்தை தயார் பண்ணி சொன்ன பார்த்தீங்களா, இப்படிலாம் அந்த கொடிமரத்தை வைக்கணும், சகதியில் வைக்கணும், ஒரு எண்ணெயில் வைக்கணும். இதுபோல் பல நாட்கள் ஆன பிறகுதான் அந்த கொடிமரம் ஒரு பக்குவத்தை அடைந்த பிறகுதான் அந்த கொடிமரத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுபோல் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தில் வச்ச கொடிமரம் பல காலம் இருக்குது. எவ்வளவு நாள் இருக்கும்? பல வருடங்கள் ஆன பிறகு அந்த மரமானது இற்று போகிறது. கோவிலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இந்த மரம் இற்று போயாச்சு, இந்த மரத்தை மாற்றணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த கொடிமரம் எங்கே நிறுவினா? மூலவருக்கு நேராக, இப்போ தங்க கொடிமரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த கொடிமரத்தை வச்சாங்க. இந்த கொடிமரம் இற்று போகிறது. அப்போ அடுத்து கொடிமரத்தை தயார் செய்யணும். அடுத்து கொடிமரத்தை தயார் செய்யணும் அப்படின்னா எப்படி இங்கிருந்து எடுத்து வருவது? அதற்கான கால அவகாசம் வேண்டுமே. அப்படிலாம் கோவிலில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த திருச்செந்தூர் கோவிலில் ஒரு எரும மாடு, மகிஷம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு எரும மாடு ஒன்று இருந்தது. நம்ம சாதாரணமாக யாரான ஒருத்தன் கொஞ்சம் மந்தமாக இருக்கான், சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு எருமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த எருமை அப்படிப்பட்ட எருமை இல்லை. இந்த எருமை திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பரிபூரணமான அருளை பெற்ற எருமையாக இந்த ஆலயத்தையே பல காலம் வலம் வந்து கொண்டிருந்ததாம். இந்த கோவிலே இருக்குமா, முருகப்பெருமானுக்கு பூஜை நடக்கிறதுனா வெளியிலேருந்து இந்த எருமை தரிசித்து கொண்டு இருக்குமா. இந்த எருமை அந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கும். இந்த கொடிமரம் இற்று போகுது இல்லையா, அந்த கொடிமரம் இத்து போய் அது விழ வேண்டிய காலத்தில் திடீர்னு இந்த எருமைக்கு ஒரு ஆவேசம் வருகிறது. முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற எருமை. அந்த எருமைக்கு ஒரு ஆவேசம் என்ன பண்ணுறது, இந்த கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுகிட்ட போயிட்டு கத்துகிறதாம். பலருக்கும் விஷயம் புரிகிறது. ஓ, இந்த மரம் மாற்றணும், இந்த எருமைக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த எருமை நமக்கு இந்த தகவலை உணர்த்துகிறது அப்படின்னு கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள், பண்டிதர்கள் அத்தனை பேரும் உணர்கிறார்கள். மாற்றணுமே, எங்கே மாற்றணும், காட்டுக்கு போகணும், மரம் எடுக்கணும், டைம் ஆகுமே, காலமாகுமே யோசிக்கின்ற போது அந்த எருமை என்ன தெரியுமா பண்ணுதான், அந்த கோவிலேருந்து வெளியில் வேகமாக ஓடி வருதான். அந்த கொடிமரத்திலிருந்து வேகமாக வெளியில் ஓடி வருது. என்னடா இந்த எருமை வேகமாக ஓடுதே, நமக்கு ஏதேனும் தகவலை சொல்ல போகிறதா அப்படின்னு கோவிலில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த எருமையை பின்தொடர்கிறார்கள். அந்த எருமை எங்கே போய் நிற்குதுன்னா கடலை பார்த்து நிற்குது. திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமானது கடல். அந்த கடலில் குளிக்காமல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணவே கூடாது. கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு நீராடி விட்டு தான் முருகப்பெருமானை தரிசிக்கணும். அத்தனை புனிதமானது அந்த கடல், அந்த தீர்த்தம். இந்த எருமை என்ன பண்ணுது, அந்த கடலையே பார்த்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கத்தி கொண்டு இருக்கிறது. என்னடா கடல் கிட்ட வந்திருக்கு, இந்த எருமை கத்துகிறது, என்ன காரணமாக இருக்கும், இது நமக்கு எதை உணர்த்துகிறது, இந்த கடலுக்குள் ஏதேனும் மாற்றம் ஏற்பட போகிறதா என்று அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம். நன்றி, வணக்கம்.